நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, என்னப்பா? ஒன்றும் விஷயம் இல்லை. உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேசி ரொம்ப நாளாச்சு இல்ல? அப்ப இவ்வளவு நாளும் அம்மா ஞாபகம் இல்லையா? என்ன நீ மறந்தாலும் உன் காதலிய மறக்க மாட்டியே. நீ சந்தோஷமா இருக்கியா? எஸ். அம்மா, இந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சப்போ நாம் அதில் தலையிடவே கூடாதுன்னு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டாங்களா? இல்ல, ஆனா தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. இந்த கல்யாணம் நம்ம குடும்பத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். மணப்பொண்ணுக்கு தங்கவே தனி வீடா? அதெல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன இருந்தாலும் பொண்ணுக்குன்னு ஒரு வீடு வேணும்ல? ஆமா, உனக்கு அது புரியுதுல்ல? அப்ப அவ கூட அங்க ராத்திரி நேரத்துல யாருமா இருப்பா? இல்ல, நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அவ கூட யார் இருக்கணும்னு சொல்ற? அங்க சில பேரை வேலைக்கு வச்சிருக்கேன்பா. செக்யூரிட்டிக்கு மேல் சர்வன்ஸும் இருக்காங்க. ஒருத்தர் வெளியே, ஒருத்தர் உள்ள இருப்பாரு. ராத்திரி நேரத்துல ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்ல விஷயமா? அஞ்சனாவை கூட்டிட்டு போனது குளோபல் ஈவெண்ட்ஸோட ஸ்டாஃப் தானே. அவங்க கூட தனியாக அனுப்பலாமாமா? நம்ம யாராவது கூட போயிருந்துருக்கலாம்ல. குளோபல் ஈவெண்ட்ஸை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனு? தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நம்ம கம்பெனியோட ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் அவங்க நடத்தியிருக்காங்க. இல்ல, அது கூட்டிட்டு போன ஸ்டாஃப் தான் அவ கூட வீட்டில் இருப்பாங்களா? என்ன மனு, ஓ லவ்வரை நீ சந்தேகப்படுறியா? அவன் கூட அவ போயிடுவாளா? அப்படிலாம் இல்லம்மா. இல்ல, மற்றவங்க ஏதாவது மற்றவங்கள மனசுல வச்சுக்கிட்டெல்லாம் நான் எப்பவும் எதையும் பண்றதில்ல. ஏதாவது தப்பா தெரிஞ்சா மாத்திக்கலாம். இந்த ப்ரொஃபஷனல்ஸ் வேண்டாமா? ஆமாமா. காரணம், அவங்க போனா அதுக்கு பதிலா வேற யாராவது வருவாங்க. வரவங்களுக்கும் இதே பொறுப்பை தான் கொடுப்பாங்க. உங்ககிட்ட இப்ப நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். சந்தேக குணம் இருக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அந்த வீட்ல 2 மேலும் ஒரு ஃபீமேலும் இருப்பாங்க மனு. ஒரு ஆள் சர்வெண்ட், இன்னொரு ஆள் கார் டிரைவர். அதை தவிர அஞ்சனாவோட கார்டியன் பாஸ்கர். மேடம், மேடம், மேடம். என்ன சுஜா? சோனா மேடம் ரூம்ல எந்த சத்தத்தையும் காணோம். கதவை தட்டி பாத்தியா? நல்லா தட்டி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தேன். எந்த பதிலும் இல்ல. இன்னைக்கு அவங்க எதுவுமே சாப்பிடவும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத புடி. சோனா, 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 கதவை தர. சோனா, சோனா, கதவு தர. சந்திரன், சோனா கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம கதவை உடைச்சிடலாம்னா? சரி தம்பி. மனு பாத்து. சோனா, சோனா, மேடம், சோனா, 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 மேடம், அந்த பக்கம் பாருங்க. சோனா, மேடம். சோனா,
சார் வண்டியோட சாவி. அம்மா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுதும்மா. இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணவான்னு நான் நினைச்சே பார்க்கல. நான் தான் அவளை கவனிச்சிருக்கணும். அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. அவ மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. உன்னை அவ விரும்புறான்னு என்கிட்ட சொன்னப்போ நான் அவளை அவமானப்படுத்தி பேசினேன். அதுக்கப்புறமா அவளை நானா விருப்பப்பட்டுதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் என்ன சொன்னாலும் சோனா கேப்பா. என் மேல அவ்வளோ பாசம். அவளோட அப்பா ராஜீவன் அவ எனக்காக எதிர்த்து நின்னா. என் மேல அவ அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு நினைச்சா. இந்த மல்லிகா ஒரு வாக்க கொடுத்தா அதை எப்படியும் காப்பாத்துவான்னு நம்பினான். ஆனா நான் அவளை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேன். அம்மா, இந்த டைம்ல இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவளுக்கு ஒன்றும் ஆகாதுமா. சிஸ்டர், இப்ப எதுவும் சொல்ல முடியாது மேடம். ராஜீவ் அங்கிள்கிட்ட சொல்லணும்லம்மா. அவர்கிட்ட என்னன்னு சொல்றது மனு? அவர் என்ன நினைப்பாரு? சொல்லித்தனமா ஆகணும். ஆமா, என்னால சொல்ல முடியாது. ராஜீவ் அண்ணன் கிட்ட பேசுற தைரியம் எனக்கு இல்ல. நம்ம வேணா சந்திரன் கிட்ட சொல்லி அனுப்பலாமா? வந்ததுல இருந்தே உன்னை கவனிச்சிட்டு இருக்கம்மா. உனக்கு என்னாச்சு? இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வசதியும் வாய்ப்பும் உனக்கு கிடைக்கும் போது கூத்தாட வேணாம். சங்கடப்படாம இருக்கலாம்ல. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். உண்மைதான், நான் சந்தோஷமா தான் இருக்கணும். 2 பேர் தான் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அருண், அவன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவன் எவ்வளவோ மாறிட்டாமா. உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய அவனா கெடுக்க மாட்டான். அதுவும் என்னோட இந்த கவலைக்கு காரணம் நீங்களும் அப்பாவும் போய் சொன்னதும் அவன் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டான். ஆனா எதுக்காக இப்ப இங்க வரணும்? அஞ்சனா, இதெல்லாம் விதியோட விளையாட்டுமா. நம்மளால யாரையுமே காயப்படுத்தாம வாழவே முடியாதா மாமா? அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. முன்னாடி மாதிரி என்ன தொந்தரவு பண்ணவோ என்னை கடத்திட்டு போகவோ ஆசைப்பட மாட்டான். அவன் இப்போ கொஞ்சம் பக்குவமாயிட்டான். இப்ப நான் ஆசைப்படுறது அவனை பார்க்க கூடாதுன்னு தான். என்னை காயப்படுத்துற இன்னொருத்தரும் இருக்காங்க, சோனா. அவளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவ பாவம், அவளுக்கு தேவையில்லாம ஏகப்பட்ட கனவுகளை கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மைன்னு நினைச்சு அவளும் வாழ்ந்துட்டு இருந்தா. ஒரு நாள் உயரத்துல இருந்து அவளை தள்ளி விட்டுட்டாங்க. அந்த காயத்தோட இப்ப அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுக்கும் காரணம் நான் தான். சோனா மேடம் அந்த அளவுக்கு நல்லவங்க எல்லாம் ஒண்ணு கிடையாது. அது நம்ம பார்வையில மாமா. மேடம், நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாங்க்கா.
இதெல்லாம் எனக்கு ஆபீஸ்ல இருந்து கொடுத்த ஆர்டர். உங்க ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியது என்னோட டியூட்டி. அவ சாப்பிடுவா, நீங்க அங்க வச்சிருங்க. உங்களுக்கு சாப்பிட டிஃபன் எடுத்துட்டு வரவா? இப்ப வேணாம். பாத்தீங்களா, இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. மனுஷியா இருந்த நான் இப்போ மேடமா மாறிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் தொழிலையும் நான் மறந்துடுவேன், தொழிலாளிகளையும் மறந்துடுவேன். போதும், இப்ப இதெல்லாம் சாப்பிடுமா, இல்லைன்னா அப்புறம் மல்லிகை மேடம் என்னையும் திட்டுவாங்க. வணக்கம் மேடம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா தேவைப்படுதா? இல்ல, சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் காமன் மெனு தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணிடலாம். வேண்டாம். ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், அதை சொல்லலாம் தான் சீக்கிரம் வந்தேன். எடுத்த சாரீஸ்க்கெல்லாம் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் வேணும். அதை நான் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புறேன். வேண்டாம், இது என்னோட டியூட்டி. அருண் வா உட்காரு. ஐயோ வேண்டாம், அப்படிலாம் உட்காரக்கூடாது. லலிதா, ஃபுட்டெல்லாம் பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்களா? கொடுக்குறோம் சார். ஃபுட்டை உங்களை ஒழுங்காக சாப்பிட வைக்கிறது உங்கள் வேலை. ஓகே சார். சரி, கிளம்புங்க. அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை, அவர் வேலையை மட்டும் பார்த்துக்கிறாரு. இது வெளிநாட்டுக்கான ஹனிமூன் பேக்கேஜஸ். மனு சார் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒன்று செலக்ட் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். அருண், ஏதாவது சாப்பிட்டு போடா. கிளைண்ட்டோட வீட்டில் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் இப்போ அஞ்சனாவோட சர்வன்ட் மட்டும்தான். டாக்டர்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேம்மா. வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமா? அது அவங்களே சொல்லட்டும். கிரிட்டிக்கல் ஸ்டேஜா இருந்தா நம்மளால கூட்டிட்டு போக முடியாது. ராஜீவ் அங்கிள் கிட்ட சந்திரா அண்ணா விஷயத்த சொல்லிட்டாராம். ராஜீவ் அண்ணா எப்படி நடந்துப்பாருன்னு எதுவும் தெரியல. அவரும் என்னதான் குறை சொல்லுவாரு. அவரை என்னால எப்படி ஃபேஸ் பண்ண முடியுமானோ? எதனால சோனா எப்படி பண்ணிக்கிட்டான்னு என்கிட்ட கேட்டாருன்னா என்கிட்ட என்ன பதில் இருக்கு? இப்படியே நம்ம தயங்கி நிக்க வேண்டியதுதான். டாக்டர், சோனா இப்ப எப்படி இருக்கா? டோன்ட் வரி, கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை. கொஞ்சம் பிளட் லாஸ் ஆயிருக்கு, அதுக்கு மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிருங்க. ஓகே டாக்டர். டாக்டர், அவ கண்ணு முழிச்சிட்டாளா? பயப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க, சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருவாங்க. பிளட் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்களே மனு. நான் ஏற்பாடு பண்றேம்மா.
அஞ்சனா ஃபோன் அடிக்குதுமா. ஹலோ. அஞ்சனா கேக்குது. பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன? சோனாவை இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்னாச்சு அவளுக்கு? பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லுங்களேன். கையில் நரம்பு அறுத்துக்கிட்டா. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா. இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. நானும் அம்மாவும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். அஞ்சனா 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 நில்லுமா. அஞ்சனா 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 என்ன ஆச்சுமா? என்னன்னு சொல்லிட்டாருமா? யார் கால் பண்ணிருந்தா? மனு சார் தான் கால் பண்ணாரு. சோனா என்னாச்சு? அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. கை நரம்ப கட் பண்ணிக்கிட்டாளா. சூசைட். அவ வாழ்க்கை இல்லாமக்கிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். வேண்டாம் மாமா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இதுக்கு மேல யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அம்மா, பிளட்டு கொடுத்தாச்சுமா. நம்ம கம்பெனியோட டொனேஷன் குரூப் தான் வந்தாங்க. நீங்கள் டாக்டரை பார்த்தீங்களா? இல்லை. அம்மா, ராஜீவ் அங்கிள் இன்னும் வரலையே. அவர் என் மேல கொலை வெறியோட தான் இங்க வர போறாரு. அம்மா, நீங்கள் எதுக்குமா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அவளுக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா நீ பேசாத. இதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா? அவ உயிரை காப்பாத்துறது தான் இப்ப முக்கியம். செத்துட்டாளா? உயிரோட இருக்காளா? யாரு? என்ன வேணும்? எனக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும். சோனா. இப்ப பார்க்க முடியாது. டாக்டர் கூப்பிடுங்க. ராஜீவ்நாத் சார், என் பொண்ணு தான் சோனா. உங்ககிட்ட பேசணும். வாங்க சார்.
ராஜீவண்ணா, உயிரோட இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணுமா? செத்து போயிட்டான்னா சொல்லி அனுப்புறேன். அப்ப மலர் வளையம் கொண்டு வாங்க, ஓகே? அதுல நீங்க இவளை கூட்டிட்டு போய் கொன்னுட்டேன்னு போர்டு எழுதி வைக்கணும். இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் நன்றி. இனிமேல்ட்டு உபகாரம் எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். போதும், எல்லாம் போதும். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பொறுத்துக்குவேன் ராஜீவண்ணா. எல்லா தப்பும் என் மேலதான். எதுக்காக அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனீங்க? ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை தடுத்தேனே. உலகத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்கா? ஒரே பெண்ணுக்கு எத்தனை தடவை கல்யாணத்தை நடத்தி வைக்க முயற்சி பண்ணுவீங்க? ராஜீவண்ணா, எனக்கு கேட்க எதுவுமே இல்ல. உன் பையன் சேஃபா இருக்கான்ல? பையன் விருப்பப்பட்ட கல்யாணத்தை நடத்தி கொடுக்க போறல்ல? உங்க வேலை முடிஞ்சது. இனியாவது என் மகளை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ராஜீவண்ணா, சோனாவ நீங்க பாத்தீங்களா? போதும், எல்லாம் போதும். இனி அவளை பார்க்க வராத. அவளை பத்தி நினைச்சு கூட பார்க்காத. போங்க. அவளுக்காக யாரும் இங்க காத்து கிடக்க வேண்டாம். ஒருவேளை அவ செத்துட்டா நான் கொண்டு போய் புதைச்சுக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க. என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல டாக்டர். சாரி டாக்டர். வா மனு. எவ்வளவு சீக்கிரமா வாழ்க்கையே தலைகீழா மாறி போச்சுன்னு பாத்தியா? சோனாவோட நிலைமை உனக்கு புரியல. அதான் நீ இதை சாதாரணமா எடுத்துக்கிட்ட. அவ என்னைக்குமே உன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவ சீக்கிரமா குணமாகி வரணும்னு வேண்டிக்கிறேன். ஆனாலும் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கலையே. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. நீ உன்னோட விருப்பத்துக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற மனு. அத முதல்ல நீ மாத்திக்கணும். மத்தவங்களை நினைச்சு நீ எந்த கவலையும் பட்டதில்ல. உனக்காக நீ ஏகப்பட்ட டிராமா போட்டிருக்க. அதுல எல்லாம் உன்னை நீ ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்ட. மத்தவங்க எல்லாரையும் கோமாளி ஆக்கிட்ட. நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் உனக்கும் சோனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவெடுத்தேன். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கிற மாதிரி அந்த அஞ்சனாவை கூட்டிக்கிட்டு வந்த. பாவம், அவ ஒரு அப்பாவி பொண்ணு. எல்லாரும் உன்னை பாராட்டினாங்க. ஆனா அவமானத்தால நான் தலை குனிஞ்சு நின்ன அதை நீ பார்க்கல. அவளோட அப்பா இறந்து போனதும் மனு, நீ எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஆனா நீ அந்த மாதிரி எதுவுமே செய்யலையே. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எஸ்டேட் முழுக்க நீ சொல்லிருக்க. இத முதலையே என்கிட்ட சொல்லிருந்தனா சோனாவை நான் அவாய்ட் பண்ணிருப்பேன். ஆனா நீ எல்லாத்தையும் மறைச்சு என்ன அவமானப்படுத்திட்ட. தோல்வினே என்னன்னு தெரியாம நான் வாழ்ந்துட்டேன். ஆனா உன் விஷயத்துல நான் தோத்துட்டேன் மனு. நீங்க சொன்னது சரிதாம்மா.
நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லியிருந்திருக்கணும். ராஜீவ் அண்ணா சொன்னதை நீ கேட்டல. அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட என்னால பதில் சொல்ல முடியல. ராஜீவ் அண்ணாவோட நிலைமையில நான் இருந்திருந்தா இதை விட அதிகமா கோவப்பட்டிருப்பேன். தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு அவ. ராஜீவ் அண்ணா அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. இதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ராஜீவ் அண்ணா ஒருவேளை கம்பெனியை விட்டே போகலாம். ஏற்கனவே அவர் அந்த மாதிரி முடிவுல தான் இருக்காரு. அம்மா, நான் இப்ப என்னம்மா பண்றது? நீ எதுவும் பண்ண வேண்டாமானு. என் மன வருத்தத்தை தான் நான் சொன்னேன். உன் கல்யாண விஷயத்துல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். சினிமால இருக்கிற ஹீரோ வில்லனுங்களை அடிச்சு ஜெயிச்சிட்டா போதும். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி இல்ல. அதுக்கு நீ இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். என்ன எமர்ஜென்சியா கால் பண்ண? மனு உனக்கு கால் பண்ணனா? இல்லையே. அங்க இப்ப பல விஷயங்கள் நடந்திருக்கு. சோனா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா. என்ன? நவ் ஷி இஸ் நார்மல். காரணம் மனுவா? ஆமா, அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாததுதான் காரணம். இந்த சூழ்நிலைய நமக்கு சாதகமாக்கிக்கணும். இறக்கம்லாம் படக்கூடாது. சோனாவை எப்படியாவது ஃப்ரெண்டாக்கி அஞ்சனா மனு உறவை முறிக்கணும். அதுக்கு சோனாவை பழைய மாதிரி கொண்டு வரணும். பிளான் என்னன்னு சொல்லு. அவளை போய் சந்திக்க கரெக்டான டைம் இதுதான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளை பார்க்கலாம். நானும் அவளும் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கோம். அவ ஹாஸ்பிட்டல்லையா இருக்கா? ஆமா. அங்க போய் தான் பார்த்தாகணுமா? ஆமா. முதல்ல அவளுக்கு அனுதாவ கண்ணீர் விடணும். அதுக்கப்புறம் அவளை நமக்கேத்த அடிமையா மாத்தணும். அஞ்சனா மனுவோட உறவை உடைக்க சிறந்த ஆயுதம் சோனா. சோனாவை பத்தி இனி கவலைப்பட எதுவும் இல்லத்த. சீரியஸ் கண்டிஷன்லாம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஆனா நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. உங்ககிட்ட தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் லத்த. எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டேங்கிறது உண்மைதான். ஆனா அன்னைக்கு அஞ்சனா என்கிட்ட ஓகேங்கிற விஷயத்தையே சொல்லலையே. அது மட்டும் இல்லாம எப்பவும் நான் அவளை கட்டிக்கிறேன்னு சொன்னதே இல்லை. அவளோட நிலைமைக்கு நீ காரணம் கிடையாது, மல்லிகாதான். அவதான் அவளை பைத்தியமாக்கனா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ராஜீவ் அங்கிள் பயங்கரமா கத்தி விட்டார். என்ன இருந்தாலும் அப்பா இல்ல, பாவம் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப எல்லா தப்பும் அம்மா மேலதான். அம்மாவும் எங்க விஷயத்துல இப்ப பாசிட்டிவா தான் நடந்துக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியா போயிடும்னு நினைக்கிறேன். அஞ்சனாவுக்கும் நான் கால் பண்ணி சொன்னேன், இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பத்தி சொன்னேன். ஆனா அவளை அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க அண்ணா. சார், கொஞ்சம் இங்க வரீங்களா? அஞ்சனாக்கு ஏதாவது? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவ ரொம்ப ரொம்ப அப்பாவி பொண்ணு சார். அவளால் எதையும் தாங்கிக்க முடியாது. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அவ அழுதுகிட்டே தான் இருக்கா. சோனா மேடம் அப்படி பண்ணிட்டதுக்கு இவ தான் காரணம்ன்றா. அப்படியா? கல்யாணமே வேணான்னு சொல்றா. நான் பேசி பார்த்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க சீக்கிரமா கொஞ்சம் இங்க வாங்கலாம். சரி, நாங்க வரேன். ஆ. சுஜா,
அத்தை, நான் இப்போ போய் அஞ்சனாவை பார்த்துட்டு வரேன். வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். சுஜா, நீ அத்தையை பார்த்துக்கோ. நான் நினச்சா அவளை வெறும் 24 மணி நேரத்தில் அவளை இங்கேருந்து என் கூட கூட்டிகிட்டு போக முடியும். ஒரு சேலஞ்சுக்காக வேணா பண்ணுறேன். சேலஞ்ச் நான் ஏற்றுக்கிறேன். என்னாச்சுன்னா என்ன? சோனா மேடம் விஷயம்தான். நீங்க கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அவ அழுதுகிட்டே இருக்கா. நான் என்னெல்லாமோ சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேணான்றா. இப்போ இப்படி சொன்னா எப்படி? நீங்க போய் பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சார். அவளுக்கு குழந்தை மனசு சார். அவளால யாரும் துன்பப்படக்கூடாதுன்னு நினைப்பா. அருண் வந்திருந்தானா? நேத்து வந்திருந்தான். அளவு ப்ளவுஸ் வாங்க. அவன் வேற ஏதாவது அவகிட்ட பேசினானா? இல்லையே. சோனாவோட விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அருண் அவளை பார்க்கவே இல்லையா? இல்ல. ஃபோன்ல ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? அது எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்க? அவங்களுக்குள்ள முன்னாடி காதல் இருந்தது இல்ல. போன தடவை பிளான்டேஷன்ல சில விஷயங்கள் நடந்தது இல்ல. அந்த அருண் இப்ப மாறிட்டான். அவன் இப்ப பொழப்ப தேடி தான் வந்திருக்கான். நீங்க வாங்க சார். எங்க? பெட்ரூம்ல இருக்கா? நான் கூப்பிடுறேன். அஞ்சனா, அஞ்சனா, என்னம்மா இப்படி அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்க? கொஞ்சம் எழுந்து வாமா. மனசர் வந்திருக்காரு. எதுக்கு? சும்மா உன்னை பார்க்கதான். நீங்க கால் பண்ணி சொன்னீங்களா? இத சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையாம்மா? நல்லதுதான். அப்புறம் எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னாரு? ஏதாவது பேச வேண்டியது இருக்கலாம்ல. எனக்குதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன்? நீ வாமா. முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளு. நான் எதையும் பேசவோ கேட்கவோ விரும்பலன்னு நீங்க சொல்லிடுங்க. அஞ்சனா, நீ பண்றது ரொம்ப தப்புமா. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கும் போது. சரி, நான் வரேன். அவ இப்ப வந்துருவா. டீ காஃபி ஏதாவது? இல்ல ஒண்ணும் வேண்டாம்.
பாஸ்கர் அண்ணன் கால் பண்ணியிருந்தாரு, நீ ஏதோ சொன்னேன்னு. என்னவோ இல்ல, கல்யாண விஷயம்தான். ஆமா, என்ன புது முடிவுலாம் எடுத்திருக்க? புது ஷாக் அது. அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கல. யாருக்கும் ஷாக்கு கொடுத்து நான் எதையும் அடைய விரும்பல. என்னோட முடிவை தான் நான் சொன்னேன். இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னா? ஆமா. சோனாவோட சாபத்தோட எவ்வளவு நாள் வாழ முடியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவ சூசைட் அட்டென்ட் பண்ணா, அப்போ ஒருவேளை அவ இறந்து போயிட்டான்னா, அவ கல்லறை மேல வீடு கட்டி என்னால வாழ முடியாது. இதெல்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியாதுமா. இதையும் தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க இப்படி பேசுறீங்க. நான் ஒரு சாதாரணமான பொண்ணுங்க. இன்னொரு பொண்ணோட மனசும் எனக்கு புரியும். சோனாவோட தற்கொலை முயற்சிக்கு காரணம் யாரு? நீங்க மட்டும் இல்ல, எனக்கும் அதுல பங்கு இருக்குங்க. அவளுக்கு கேட்கறதுக்கு 1000 கேள்வி இருக்கலாம். அது எதுக்கும் நம்ம கிட்ட பதில் இல்லைங்களே. அவ சொல்றதுல நியாயம் இருக்கு. எவ்வளவு நாள் அவ கூட நீங்க பழகி இருக்கீங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். மறுபடியும் தோண்டி எடுத்து திரும்பவும் அந்த வலியெல்லாம் நாம இப்ப அனுபவிக்கணுமா? நமக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ அதை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு போதும். என்னால முடியாது. அஞ்சனா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் ஒத்த பெண்ணை நீங்க எதிர்பார்க்காதீங்க. என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் ஏற்கனவே சாபத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு அது வேண்டாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.